அந்த செடியை அங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த செடியை வைக்கிறதுக்கு ஒரு மண்ணை பார்த்து இந்த மண்ணு தாண்டா இந்த செடிக்கு சரியான மண்ணுன்னு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினாராம். கை தட்டுங்க அந்த இடத்திற்கு, அந்த டிவைன் அப்பாயிண்டட் கிரவுண்ட். A divine appointed place. தேவன் உங்களுக்கு ஒரு அப்பாயிண்டட் பிளேஸ், ஒரு டிவைன் அப்பாயிண்டட் பிளேஸ்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அங்கே வச்சு உங்களை வளர வைக்க விரும்புகிறார். பீப்புள் ஹூ எவர் ஃபைண்ட் த டிவைன் அப்பாயிண்டட் கிரவுண்ட் தே ஆர் பிளஸ்ட். ஆமென் சொல்லுவோம். வாசிப்போம் சங்கீதம் 80 வாசிப்போம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். எல்லாரும் பாருங்க, நம்மை தேவன் எங்க இருந்து கொண்டு வந்தாராம் சொல்லுங்களேன். என்ன பாக்குறீங்களா? தேவன் நம்ம எகிப்திலிருந்து கொண்டு வந்தாராம். நம்ம திராட்சை செடி தான், ஆனா எகிப்தில் இருந்தோமா. அங்க இருந்து வேரோட நம்மளை எடுத்து தேவன் போடுவா அந்த வசனத்தை, எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். அடுத்து அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். கை தட்டுங்க. the divine appointed ground. எல்லாம் கை தட்டுங்களேன். எகிப்திலிருந்து கொண்டு வரப்படுகிற ஒவ்வொரு திராட்சை செடிக்கும் அதை ஊன்றுவதற்கு ஒரு இடத்தை, அதை பெயர்ப்பதற்கு முன்பாகவே தேவன் தெரிந்து கொள்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினேன். தேவன் எகிப்திலிருந்து திராட்சை செடியை கொண்டு வந்த உடனே எங்கேயாச்சும் நட்டு போடலாம்டா, தண்ணி ஊத்துற எங்கனாலும் வளர்ந்துட போகுது. நாலு பாட்டை பாடி ஒரு செய்தியை கேட்டா எங்கனாலும் வளர்ந்துட்டு போறான். ஒரு அல்லேலூயா ஆமென் சொன்னா வளர்ந்துட மாட்டானா? எங்கனாலும் வந்துட்டு போட்டு அப்படின்னு அவரு அந்த எகிப்தில இருந்து திராட்சை செடியை நட்டலையாம். அந்த செடியை அங்கிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த செடியை வைக்கிறதுக்கு ஒரு மண்ணை பார்த்து இந்த மண்ணு தாண்டா இந்த செடிக்கு சரியான மண்ணுன்னு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினாராம். கை தட்டுங்க அந்த இடத்திற்கு, அந்த டிவைன் அப்பாயிண்டட் கிரவுண்ட். ஆமென் ஆமென். அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி பொடுபாசனத்தை அது வேரூன்றி ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேர் ஊன்றியது. அப்ப ஒரு செடி ஒரு இடத்துல வேரூன்றி வளரணும்னா அதற்கு ஏற்ற மண்ணிலே அதை என்ன செய்ய வேண்டும்? நட வேண்டும். அதனால தேவன் இந்த செடிக்கு இந்த மண்ணு தாண்டா கரெக்டா. கையத்தட்டு என்ன தேவன் தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி இவனை இந்த லீடர்கிட்ட கொண்டு போனதான் சரியாவான், இந்த லீடர்கிட்ட கொண்டாந்தானே ரட்சிக்கப்படுவான், இந்த சர்ச்சில் உட்கார்ந்தாதானே வேறு ஊன்றுவான். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வேரூன்ற வேண்டும். வேரூன்றுவது என்பது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியை குறிக்கிறது. எப்படி ஒரு செடி வேரூன்ற வேண்டுமோ அப்படியே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேரூன்ற வேண்டும். நீங்கள் வேரூன்ற வேண்டும் என்றால் உங்களுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தலத்திலே, அந்த மணலிலே, அந்த மண்ணிலே நீங்கள் ஊன்றப்பட வேண்டும். ஆமென்.